வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எம்ஜிஆர் பெயரில் புதிய கட்சியா, விஜயுடன் கூட்டணி, ஓபிஎஸ்ஸின் தர்மயுத்தம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது அதிமுகவை கைப்பற்று தொடர்ந்துதான் போராடி வந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது தனி கட்சி என்ற அந்தஸ்தையும் எடுத்துதான் அரசியல் வட்டாரத்திலே பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்ட நிலையில்தான் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவை தொடங்கிய ஓபிஎஸ் தனது தர்ம யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியுடைய அதை வாய்ப்பாக பயன்படுத்திய பாஜக கூட்டணியில் இணைந்தது ஓபிஎஸ் அணிதான். அதன் மூலம்தான் பாஜக தலைமை உதவியுடன் அதிமுகவை மீள பெறலாம் என ஓபிஎஸ் கணக்கு தவறுதாகிவிட்டது கூறப்படலாமா. தற்போது அதிமுக மீண்டும் பாஜகவுடன் இணைந்துவிட்ட நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கைகளுக்கு அட்ஜஸ்ட் செய்து சொல்லி மேலிடம் வலியுறுத்ததாம். இதற்கு மேல் கட்சி அடையாளம் என்பதால் இருந்தாலும் கூட ஆதரவாளர்களும் குறைந்து விடுவார்கள் என்ற புதிய கட்சி என்ற பாதைக்கு திரும்பியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். கட்சிக்கு சென்டிமெண்டலாக எம்ஜிஆர் பெயரையே வைக்க ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுப்பதாக கூறப்படுகிறதா. எம்ஜிஆர் அதிக அல்லது எம்ஜிஆர் அம்மா அதிமுக என கட்சிக்கு பெயர் வைக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் திகழ்ந்து வருகிறதா. இதற்கான தனக்கு நெருக்கமான காஞ்சிபுரம் மாவட்ட முக்கிய புள்ளியை டெல்லிக்கு அனுப்பியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். அது மட்டுமன்றி வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய மாநில மாநாட்டு தனது தலைமையில் தான் நடக்கப் போகிறது என்றும் ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். அதில் தான் தனது புதிய கட்சியை அறிவிப்ப போவதாகவும் அதற்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட போவதாகவும் பேசிக் கொள்ளப்படுகிறதா. ஆனால் சீட் ஒதுக்கீட்டில் அதிக முடிவு செய்வதும் இறுதியாக இருக்கும் என்பதால் தமிழக வெற்றி கழகம் பக்கமாக ஓபிஎஸ் அணியினர் பேச்சுவார்த்தைக்கு நடத்தி வருவதாகவும் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.